Hello aspirants, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு articles, let us start. First and foremost article பாருங்க, privacy, transparency, editorial article. So it is related to, it is related to or it talks about RTI Act and DPDP Act. ஸோ ஒரு பக்கம் we have Right to Information Act, இன்னொரு பக்கம் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். உங்களுக்கே தெரியும், ரீசண்டாக நமக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் இப்போ வந்து கையில் எடுத்திருக்காங்க, கரெக்டாக? எஸ். ஸோ அது ரிலேட்டடான எடிட்டோரியல் ஆர்டிக்கல் தான். என்ன இஷ்யூ, எந்த செக்ஷன், எதுக்காக வந்து ஆர்டிஏ ஆக்ட் இதுக்குள்ளே வருது அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு சிலபஸ் மேப்பிங் பார்த்தீங்கன்னா இட் கவர்ஸ் GS2, எஸ், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஸ்டாட்யூட்ரி லாஸ் நமக்கு இருக்கா? எஸ். ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஆல்சோ நமக்கு ஆர்டிஐயும் கவர் ஆகுது. ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆர்டிஐ பற்றி தெரியும், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2005, கரெக்டாக? எஸ். ஸோ வாட் இஸ் த பர்பஸ்? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இனாக்ட் பண்ணதுக்கான பர்பஸ் என்ன? சிட்டிசன்ஸுக்கு இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ரி இருக்கணும். ஐம் சாரி கைஸ், இன்ஃபார்ம்டு காமன் பீப்புளோ இல்லை ஒரு நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு இன்ஃபர்மேஷன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா தே ஷுட் பி ப்ரொவைடட் வித் தேட் அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி வித் transparency, accountability. இது என்ன ஷோ பண்ணுது? சிட்டிசன்ஸுடைய எம்பவர்மெண்ட். அதாவது ஒரு காமன் சிட்டிசனாக இருந்தாலும் ஆஸ் ஃபார் பீயிங் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா யூ ஹாவ் சர்டன் ரைட்ஸ். அதில் ஒன்று உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கு தான் இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இல்லை, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஆக்டிவிட்டி, கரெக்டா? ஓகே, ஸோ இது நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல சுப்ரீம் கோர்ட்டுமே ஈவன் இன் தேர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் டைம் அண்ட் அகெயின் வந்து ஆர்டிஐயோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம், இது நம்மளுடைய உரிமை, ரைட். இட்ஸ் அவர் ரைட். இட்ஸ் எவ்ரி சிட்டிசன்ஸ் ரைட் டு கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஓகே, அண்ட் நமக்கு இந்த பக்கம் டிபிடிபி ஆக்ட், டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அது என்னது? ஸோ ஒரு பக்கம் நமக்கான டேட்டாவை வந்து நம்ம கொடுக்கணும்னு பேசுகிறோம், கரெக்டாக? நமக்கு இன்ஃபர்மேஷன் தேவை, இன்ஃபர்மேஷன் டேட்டா, கரெக்டாக? ஸோ இன்னொரு பக்கம் அந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமையும் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஒரு பக்கம் ஆர்டிஐ மூலமாக இன்ஃபர்மேஷனை சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கடமையும் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அது நம்ம சிட்டிசன்ஸ்க்குரிய உரிமைன்னு பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கம் அந்த பர்சனல் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமையும் யார்கிட்ட தான் இருக்குது? கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து டிபிடிபி ஆக்ட் 2023லேயே வந்து ஆக்சுவலி அதை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நமக்கு வந்து 2017 KS புட்டஸ்வாமி கேஸ் ஜட்ஜ்மெண்ட், ரிமெம்பர்? privacy, right to privacy comes under article 21. right to privacy is a fundamental right, கரெக்டா? பார்த்தோமா? ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்ட், டிபிடிபி ஆக்டே வந்துட்டு நமக்கு இனாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட டிராஃப்ட் ரூல்ஸ் வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. தென் இப்போ வந்து அதை வந்து ஒரு ஆக்டாகவே வந்துருச்சு. ஸோ அது என்னது? அதுதான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டேட்டா ப்ரொடெக்ஷன் லா. அதாவது பர்சனல் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகலாக ஒரு லாவாக கொண்டு வந்தது, லீகல் ஃப்ரேம் ஒர்க்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த டிபிடிபி ஆக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம், என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இப்போ தான் வந்துட்டு பெட்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஹியர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அண்ட் இதில் வந்துட்டு நமக்கு செக்ஷன்
8 clause 1 sub clause J இது எந்த ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஆக்டில். ஓகே, ஆர்டிஐ ஆக்டில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் செக்ஷனை அமெண்ட் பண்ணுறாங்க. எந்த ஆக்டை காரணமாக வச்சு? டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டை வச்சு இந்த ஆக்டை வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனை வந்து ஆர்டிஐ ஆக்ட்லேருந்து அமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது என்ன செக்ஷன் அண்ட் அது வந்து ஃபர்தராக வந்துட்டு எதுக்காக கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுறோம், அது வந்து கான்ஸ்டியூஷனல் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற காரணத்தை எதுக்காக சொல்கிறோம், அப்போ டிரான்ஸ்பரன்சிக்கும் ஆர்டிஐக்கும் என்ன சம்மந்தம், அண்ட் ஆல்சோ இதனால ஏன் ஆர்டிஐ ஆக்ட் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிஐயோட அப்ஜெக்டிவ் என்னது? இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஷிப் வந்து ப்ரமோட் பண்ணணும். அதே நேரத்தில் கவர்மெண்ட்டை அக்கௌண்டபிளாக கொண்டு வரணும். அதாவது சிட்டிசன்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம வந்து அக்கௌண்டபிள் டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத காட்டணும். அண்ட் இட் ஆல்சோ ஸ்ட்ரென்தன்ஸ் டெமோக்ரஸி. கரெக்டா? ஓகே, இப்போ வந்து இந்த செக்ஷன் 8 clause 1 சப் clause J என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அலவுட் லிமிட்டெட் வித்ஹோல்டிங் ஆஃப் பர்சனல் டேட்டா. அதாவது நமக்கு அந்த ஆர்டிஐ ஆக்டில் இன்ஃபர்மேஷன் சிட்டிசன்ஸ் கேட்டால் ப்ரொவைட் பண்ணணும்னு இருக்கு இல்லையா, அதுலேயே ஒரு செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பர்சனல் டேட்டா வந்து அது வெளியில் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா தேவையில்லை, அதை வந்து வித்ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஆனால் அதையும் மீறி லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வெளியே விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ டிஸ்க்ளோஷர் ஆன் த பேசிஸ் ஆஃப் லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஆக்டில் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க? லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் குட் ஓவர் ரைட் ப்ரைவசி. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனோட ப்ரைவசியை பாதுகாக்கிறத விட லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த செக்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. ஓகே, இப்போ இந்த டிபிடிபி ஆக்டில் என்ன சேஞ்ச் ஆகுது? இதில் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஓவர் ரைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா, லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ரைவசியை வந்து ஓவர் ரைட் பண்ணலாம், இன்ஃபர்மேஷனை வெளியே விடலாம், டிஸ்க்ளோஸ் பண்ணலான்னு அந்த செக்ஷன் அந்த கிளாஸையே ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வாட் does it do? It prohibits disclosure of personal information. ஓகே, இங்கே வந்து நமக்கு ஆன் த பேசிஸ் ஆஃப் லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணலான்னு கொடுத்ததை இங்கே வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் வந்து அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ இட் கிரியேட்ஸ் அ ப்ராட் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது இப்போ ரெக்வஸ்ட், நம்ம ஒரு பப்ளிக் அஃபிஷியலோட ரெக்வஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், இல்லை பப்ளிக் ஸ்பெண்டிங் இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆக்டை காரணம் காட்டி தே கேன் ரிஜெக்ட் அவர் ரெக்வஸ்ட். புரியுதா? ஸோ தே கேன் ரிஜெக்ட் அவர் ரெக்வஸ்ட் பேஸ்ட் ஆன் திஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான் இஷ்யூ. ஓகே, ஸோ இது என்ன நேச்சுரலி என்ன இங்கே கிளாஷ் ஆகுது? ஒரு பக்கம் ப்ரைவசி, இன்னொரு பக்கம் டிரான்ஸ்பரன்சி. இட்ஸ் லைக் அ பேரடாக்ஸ். இந்த பேரடாக்ஸ் வந்து நமக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஹைலைட் பண்ணதில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே டிபிடிபி ஆக்டில், அதாவது இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டில் செக்ஷன் 7 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் வந்து பர்சனல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணலாம், அதுவும் அதில் ஏதாவது இஷ்யூ லைக் இந்த ப்ராசஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கிறதுல ஈவன் வித்தவுட் கன்சென்ட் ஸ்டேட் வந்து அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு இந்த டிபிடிபி ஆக்ட்லேயே ஒரு செக்ஷன் இருக்குது. ஆனால் அதே மாதிரி சிட்டிசன்ஸ் வந்து ஆர்டிஐ கீழே வந்துட்டு ஒரு டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ கான்ட்ராஸ்ட் புரியுதா? ஸ்டேட் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க சிட்டிசன்ஸை, பட் சிட்டிசன்ஸ் கேனாட் மானிட்டர் ஸ்டேட். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ கிரியேட் ஆகுது. எஸ், ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், அந்த லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற கிளாஸை கம்ப்ளீட்டாக ப்ராஹிபிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டில் என்ன இருக்குது? எஸ், ஈவன் விதவுட் கன்சென்ட் ஸ்டேட் கேன் ப்ராசஸ் பர்சனல் டேட்டா. அப்போது ஸ்டேட்ஸ் வந்து சிட்டிசன்ஸை மானிட்டர் பண்ணலாம், பட் சிட்டிசன்ஸ் கேன் நாட் மானிட்டர் ஸ்டேட்.
ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ க்ரியேட் ஆயிருக்குன்றதை இந்த இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்னென்னா இம்பேக்ட் ஆன் ஜேர்னலிசம். இந்த ஆக்டில் இன்னொரு கிளாஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னலிஸ்ட்டை டேட்டா ஃபிடியூஷியரிஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த டிபிடிபி ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அதில் சர்டன் டேர்ம்ஸோட டெஃபினேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். நம்பர் 1 வந்து டேட்டா பிரின்சிபிள். டேட்டா பிரின்சிபிள் அப்படின்னா நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, இப்போது ஏன்ற ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏன்ற பர்சனோடைய டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஏன்றவங்க தான் டேட்டா பிரின்சிபிள். ஓகே, டேட்டா ஃபிடூஷியரிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவோட டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் டேட்டா ஃபிடூஷியரிஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஜேர்னலிஸ்ட்டை டேட்டா ஃபிடூஷியரிஸாக இந்த டிபிடிபி ஆக்ட் வந்து ட்ரீட் பண்ணுது. அண்ட் அவங்க நேச்சுரலி ஜேர்னலிஸ்ட் அவங்க தே ஆர் இன்வால்வ் இன் கிவிங் இன்ஃபர்மேஷன் டு அஸ், ரைட்? அண்ட் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டிங்கில் ஈடுபட்டிருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க வந்து ஏதாவது ரிப்போர்ட்டிங்கில் வந்து அவங்களோட இது இருந்ததுன்னா தே மே ஃபேஸ் பெனால்ட்டிஸ் அப் டு ₹250 crore அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டில் கொடுத்துருக்குறது. ஸோ இட் கிரியேட்ஸ் அ ஃபியர் ஆஃப் சில்லிங் எஃபெக்ட் ஆன் ப்ரெஸ் ஃப்ரீடம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸுங்கிறதே பாதிக்கப்படுது. ஜேர்னலிசம்க்குன்னு ஒரு கிளியர் ப்ரொடெக்ஷன் வந்து இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா ஃபிடியூஷியரிஸ், நீங்கள் ஜேர்னலிஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்காக ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா தே மே ஃபேஸ் பெனால்ட்டிஸ் அப் டு ₹250 crore. ஓகே, இந்த 2 இஷ்யூ. தென் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிபிடிபி கொண்டு வந்தப்போ எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தோம், எதை வந்து அடிப்படையாக எடுத்துகிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுடைய ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் GDPR இதனுடைய ரெகுலேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம கண்ட்ரியில் டிபிடிபி அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஏன்னா நவடேஸ் எவ்ரி திங் இஸ் டிஜிட்டலைஸ், டேட்டா ப்ரொடெக்ஷன் இஸ் மஸ்ட் அப்படிங்கிறது. அண்ட் இந்த EUவோட GDPR பார்த்தீங்கன்னா இட் ப்ராப்பர்லி பேலன்சஸ் ப்ரைவசி வித் டிரான்ஸ்பெரன்சி அண்ட் ஆல்சோ இட் என்ஷூர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். ஸோ என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ப்ரைவசி, டிரான்ஸ்பரன்சி ரெண்டையுமே ப்ராப்பராக பேலன்ஸ்டாக வச்சுருக்கு. அண்ட் ஆல்சோ இட் என்ஷூர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். பட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆக்ட் ஒன்று கொண்டு வந்துட்டு ஆல்ரெடி RTA ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டின்னு இருக்கக்கூடிய செக்ஷனை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இதை தான் ஒரு பேசிஸாக வச்சு கொண்டு வந்திருக்கோம். பட் அவங்களே ஃபாலோ பண்ணாமல் நம்ம இன்னும் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் ரொம்ப ஈவன் மோர் க்ளோஸ்டு ஒரு கவர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் கீ ஜுடிஷியல் ரெஃபரன்சஸ் இதில் ரெஃபர் பண்ணியிருக்கிற கேஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி இருந்த ஜட்ஜ்மெண்ட் தான், அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க பப்ளிக் அஃபீஷியல்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷுட் நாட் ரிமைன் ப்ரைவேட். ஓகே, ஸோ பப்ளிக் அஃபீஷியல்ஸ் நீங்கள் ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ரைவேட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ டிஸ்க்ளோஷர் நெசசரி இன் லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனோட ப்ரைவசி பார்க்கக்கூடாது, லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை கருத்தில் கொண்டு அந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு தான் நினைக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்தர்மோர் RTA ரெடியூசஸ் இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி. இன்ஃபர்மேஷன் சிமெட்ரி கிரியேட் பண்ணதா இந்த RTA ஆக்ட் வந்து ட்ரை பண்ணுது. கரெக்டாக இன்ஃபார்ம்டு எஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் சிட்டிசனுக்குமான அந்த இன்ஃபர்மேஷன் கேப், இன்ஃபர்மேஷன் டிவைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த RTA ஆக்ட். ஸோ அந்த ஆக்டோடைய இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டியை ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தான் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கணுமே தவிர்த்து அதில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது எந்த விதத்துலேயும் சரியாக இருக்காது அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இது வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட் அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. லைக்
ஃப்ரீபீஸாக கொடுக்குறீங்களே அது வந்து எதுக்காக? இது வந்து எந்த விதத்தில் வந்து அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு வந்து நல்லதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்டோட வேலை என்ன, உங்களோட டியூட்டி என்ன அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இதில் பேசியிருக்காங்க. ஸோ அதோட ஓவர்வியூ அண்ட் இதுக்கான நமக்கு கான்ஸ்டியூஷனல் பேக்ரவுண்ட் என்ன, பேக்கிங் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிஸ்டிங்ஷன் பிட்வீன் வெல்ஃபேர் அண்ட் பாப்புலிசம். ஓகே, அதாவது ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டுடைய கடமை என்ன? பீப்புள்ஸ் வெல்ஃபேர், கரெக்டாக, வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் பார்த்துக்கணும். ஸோ இன்னொன்று என்னென்னா பாப்புலிசம். ஓகே, அதாவது நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீபீஸ் கொடுக்கறது, ஓட்டுக்காக, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், மந்த்லி இன்சென்டிவ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிசிட்டியில் சப்சிடி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை இப்போ நமக்கு நம்ம ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டால் பொங்கல் தொகை கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஈவன் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கூட இதை ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக. ஃப்ரீயாக வந்து க்ளோத்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்கூட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லைங்க, மற்ற ஸ்டேட்ஸ்லையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, அப்படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மானியத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது ரிலேட்டடான ஒரு கேஸ் தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு. அப்போ தான் வந்துட்டு நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எலெக்ஷன் அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீபீஸ் கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்தில் வந்து சரியான முடிவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எந்த விதத்தில் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், அண்ட் ஆல்சோ அது வந்து ஆக்சுவலாக தேவைப்படுற பெனிஃபிஷரிஸ்க்கு தான் வந்து போய் சேருதா இல்லையே, ஆல்ரெடி நல்லா அஃப்ளூவெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வெல்ஃபேர் நீட்ஸ், அந்த ஃப்ரீபீஸ் எல்லாமே அவங்களுக்கும் போகுதே. ஸோ யார் பாக்கெட்டுக்கு அது ஃபஸ்ட்டு போகுது? ஸோ உங்களோட பாலிசிஸை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களோட ஹையர் எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்காங்க. இல்லை பிறந்த குழந்தை, அதாவது சின்ன குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கே போக வழி இல்லாமல் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்டு. இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் இல்லாமல் இருக்காங்க இந்த சிட்டியில், இந்த வில்லேஜில் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, ஹெல்த் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அதெல்லாம் தானே உங்களோட ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதை விட்டுட்டு ஃப்ரீபீஸ் கொடுக்குறீங்க, அது எதுக்காக அப்படிங்கிறதையும், அண்ட் ஆல்சோ கொடுக்குற ஃப்ரீபீஸ் வந்து தேவையுள்ளவங்களுக்கு தான் போய் சேருதா அப்படிங்கிறதையும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் வெல்ஃபேர் அண்ட் பாப்புலிசம். வெல்ஃபேர் அப்படிங்கிறது ப்ரொவைடிங் ஃபார் த புவர், டேக்கிங் கேர் ஆஃப் த பாப்புலேஷன். பட் இந்த பாப்புலிசம் அப்படிங்கிறது நமக்கு எலெக்ஷன் நெருங்குது, இல்லை ஓட்டுக்காக அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஓட் பேங்க்குக்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா சர்டன் ஆக்டிவிட்டீஸ், அதுதான் வந்துட்டு பாப்புலிசம் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் ஃபிஸ்கல் டிசிப்ளின். அப்போ வந்து ஸ்டேட்ஸ் கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா இந்த மாதிரி ஃப்ரீயாக எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு? கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு கூட இப்போ ரீசெண்டாக தெரியும், நமக்கே அசம்பிளியில் என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு. தமிழ்நாடுடைய மொத்த கடன் 9 lakh, ஆல்மோஸ்ட் 9 lakh crore இருந்தது, இப்போ 10 lakh plus crore ஆகிருச்சு. எஸ், நிறைய பேர் இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்களா இல்லையா மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம்? ஸோ அப்போ வந்து ஸ்டேட்ஸ் கிட்ட நிறையா காசு இருக்கா, ஃபிஸ்கல் டிசிப்ளின்ற ஒன்று வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம சிஜிஐ வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி டெஃபிசிட்டில் இருக்குது, அதாவது பணம் இல்லாமல் பற்றாக்குறையில் இருக்குது அப்படின்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணணும். ரோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ரேதர் தென் கிவிங் ஃப்ரீ ஐட்டம்ஸ் லைக் ஸ்கூட்டிஸ் ஆர் க்ளோத்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஈவன் சர்ப்ளஸாக இருக்கிற ஸ்டேட்டு கூட, அதாவது கடனே வாங்காமல் சர்ப்ளஸாக இருக்குது, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்டு கூட இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனோட எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன? எஸ், அல்டிமேட்லி நம்ம தான் பப்ளிக் எக்ஸ்செக்கர் தான் பாதிக்கப்படுது. கரெக்டாக, இட் கிரியேட்ஸ் அன் அன்சஸ்டெயினபிள் பர்டன் ஆன் த எக்ஸ்செக்கர், potentially leading to exponential tariff shocks for consumers to cover state absorbed cost. Yes, ultimately இது நம்ம தலையில் தான் இன்டெரக்டாக வந்து விடியும். கரெக்டாக, டேரிஃப் ஷாக்ஸ், டேக்ஸ் அதிகமாகும். எஸ், எப்படி கவர்மெண்ட்னால கடனை திருப்பி கட்ட முடியும்? நம்ம கன்சியூமர்ஸ் தலையில் தான் டேக்ஸ் வந்து அதிகமாக கட்டுறதுக்கு தலையில் விழுகும். திருப்பி நம்ம தான் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், திருப்பி நம்ம வந்து ஃப்ரீபீஸ் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் வந்துட்டு நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, அண்ட் இது ரிலேட்டடாக நமக்கு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு ஆர்டிகல் 38
டிபிஎஸ்பி டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன சொல்லுது? இட் இஸ் த ஸ்டேட்ஸ் டியூட்டி டு ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் பை செக்யூரிங் அ சோஷியல் ஆர்டர். ஓகே, ஸ்டேட்டோட டியூட்டி வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், நம்மளுடைய பீப்புளுடைய வெல்ஃபேரை ப்ரமோட் பண்ண வேண்டிய டியூட்டி ஸ்டேட்ஸ் கையில் இருக்குது அப்படிங்கிறது. தென் ஆர்டிகல் 282 பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் த யூனியன் ஆர் ஸ்டேட் டு மேக் கிராண்ட்ஸ் ஃபார் எனி பப்ளிக் பர்பஸ். எஸ், நமக்கு இந்த ஆர்டிக்கலில் ப்ரொவைட் பண்ணணும், பப்ளிக் பர்பஸ்க்காக வந்துட்டு என்ன கிராண்ட் வேணாலும் யூனியனோ ஸ்டேட்டோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எஸ், அதனால தான் தே ஆர் யூஸிங் ஃப்ரீபீஸ், ரைட்? கவர்மெண்ட் கஜானாலேருந்து எடுத்து தான் நமக்கு ஃப்ரீபீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் அதுக்கான பவர் எங்கே இருக்குது? ஆர்டிகல் 282, பவர் ஆஃப் த யூனியன் ஆர் ஸ்டேட் டு மேக் கிராண்ட்ஸ் ஃபார் எனி பப்ளிக் பர்பஸ். அண்ட் இது நமக்கு ஆர்பிஐ ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செக்ஷன் 123 கரப்ட் ப்ராக்டிசஸ் பற்றி பேசுது. அதாவது நமக்கு ப்ரீபால் ப்ராமிசஸ் கொடுக்கறது, அதுவுமே பிரைபரிக்கு சமமானது தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் இது வந்து நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கனாலே நமக்கு இந்த மகளிர் உரிமை தொகை 5K கொடுத்ததா இருக்கட்டும். எஸ், இருக்கா? ஏன் அதை வந்து இப்போவே கொடுத்துட்டாங்க? எலெக்ஷன் டைமில் நமக்கு எந்த ப்ராமிஸும் கொடுக்கல. ஈவன் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்லேயே எந்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. கரெக்டாக election timeல we cannot make any pre-poll promises. Okay, it will come under corrupt practices of representation of the people act 1951. Okay, ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு மெயின்ஸில் கொஸ்டின்ஸ் வரலாம், அண்ட் ஆல்சோ எஸ்ஏஸில் கூட கேட்கலாம். ஃப்ரீபி கல்ச்சரை வந்து எப்படி வந்து ஃப்ரீபி கல்ச்சர் வந்து குட் ஆர் பேட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். தென் ஃப்ரீபி கல்ச்சரை ஃபர்தராக ப்ரமோட் பண்ணுறோமா இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நம்ம சீஃப் ஜஸ்டிஸோடைய ஈவன் அவர் சொன்ன வார்த்தைகளை கூட நீங்கள் வந்து கோட் பண்ணலாம் உங்களோட ஆன்சர்ஸில். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் யூ ஹாவ் டு நோ from this. Next, prelims related certain facts. The herd and the moon, இது வந்து நமக்கு நீல்கிரிஸில் நமக்கு நீல்கிரி தார், எஸ், ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு, கரெக்டாக? ஸோ நீல்கிரி தாரோட பிக்சர் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்ட் என்டேஞ்சர்ட் மவுண்டன் கோட். ஸோ எஸ், நீல்கிரி தார் பற்றி ஓவர்வியூ பார்த்துடலாம். IUCN ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்ட். அண்ட் லீகல் ப்ரொடெக்ஷன் நமக்கு WPA ஆக்ட் 1972 ஸ்கெடியூல் 1ல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அனிமல். அண்ட் இதோட ஹேபிட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எண்டமிக் டு சதர்ன் வெஸ்டர்ன் காட்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு தெரியும், அண்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு நமக்கு நீல்கிரி தார் பேர்லேயே இருக்கு இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸோட சதர்ன் பகுதியில் இருக்குது. ஹேபிட்டட் பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட் மவுண்டன் கிராஸ்லேண்ட்ஸ். எஸ், மவுண்டன் கிராஸ்லேண்ட்ஸ் பிக்சர். ஓகே, அண்ட் ராக்கி கிளிப்ஸ், ஷோலா ஃபாரஸ்ட். உங்களுக்கே தெரியும் நீல்கிரிஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு என்னது, ஷோலா ஃபாரஸ்ட் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஹை ஆல்டிடியூடில் தான் இருக்கக்கூடியது. அண்ட் இதோட ஸ்ட்ராங் ஹோல்டு, அதாவது அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய எரவிக்குளம் நேஷனல் பார்க், லார்ஜஸ்ட் சிங்கிள் பாப்புலேஷன் அங்கே தான் இருக்குது, அப்ராக்சிமேட்லி 841 இண்டிவிஜுவல்ஸ். தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கூர்த்தி நேஷனல் பார்க், ஆனமலை டைகர் ரிசர்வ், ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் தே ஆர் நவ் என்டேஞ்சர்ட், அவங்களோட பாப்புலேஷன் இப்போ குறைஞ்சிட்டே வருது. ஓகே, அண்ட் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நீல்கிரி தார் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 2022 to 2027 இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25 crore வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இதில் மேஜர் காம்போனன்ட்ஸ் என்னது, நமக்கு கேரளாவோடு சேர்ந்து ஒரு சிங்க்ரோனைஸ்ட் சென்சஸ், மொத்தமாக எவ்வளோ குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன், அண்ட் ஆல்சோ இந்தியாவில், அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்டேட்டில் போத் தமிழ்நாடு அண்ட் கேரளா, அண்ட் ஆல்சோ ரேடியோ காலரிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் டெலிமெட்ரி ஸ்டடி ஃபார் மவுண்டன் ஆங்குலேட்ஸ் இன் இந்தியா. ஸோ இதுதான் நம்ம வந்து மவுண்டன் ஆங்குலேட்ஸ், அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்பீஷஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ரேடியோ காலரிங் பண்ணுறது. ஓகே, அண்ட் அதோட ஹேபிடேட்டை வந்து வாழ்வாதாரத்தை, வாழும் இடத்தை வந்து ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறது, ரிமூவிங் இன்வேசிவ் ஸ்பீசஸ் லைக் வாட்டில் அண்ட் ஸ்காட்ச் ப்ரூம், இதெல்லாம் அந்த ஷோலா கிராஸ்லேண்ட்ஸில் இருந்துட்டு நமக்கு வந்து அந்த மவுண்டன் கோட்ஸ்னால அந்த இடத்துல வந்து திருப்பி வந்து சர்வைவ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து திருப்பி அதோட இடத்த அதுக்கே ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்கான இனிஷியேட்டிவ். தென் ரீபாப்புலேட்டிங் ஹிஸ்டாரிக்கல் ஹேபிட்டேட்ஸ் சச் அஸ் கிளென்மார்கன். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் October 7 வந்து நம்ம நீல்கிரி தார் டேயாக வந்து அப்சர்வ் பண்ணுறோம். Why October 7? Because to honor
biologist ERC Davider. Okay, so that's all. It's just a factual information you have to know. Okay, endangered schedule 1 WPA, and நமக்கு எந்தெந்த நேஷனல் பார்க்ஸ், எந்தெந்த ஸ்டேட்ஸ், சதர்ன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் ப்ரொடக்ஷன் டு கமென்ஸ் வித்தின் திஸ் இயர் மினிஸ்டர். இது வந்து நமக்கு மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவலி இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு ஸ்கீம் வந்து நமக்கு நவம்பர் 2025 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் டு ப்ரமோட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சின்டர்ட் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். ஓகே, உங்களுக்கே தெரியும் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் தெரியும். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 17 எலமெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. லாந்தனம் சீரஸ், எஸ், பீரியாடிக் டேபிளில் நமக்கு இருக்கா? லாந்தனைட்ஸ், ஏட்ரியம், எஸ், அந்த லாந்தனம் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நமக்கு ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are a type of permanent magnet made from alloys of rare earth elements. rare earth element இப்போ ஒரு 17 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இருக்க அந்த அலாய்ஸ்லேருந்து நம்ம இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டை வந்து மேக் பண்ணுறோம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ஷனல் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடியது, ஹை எனர்ஜி டென்சிட்டி அண்ட் சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் டு அதர் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். ஸோ இது வந்து நார்மல் மேக்னெட்ஸ் மாதிரி கிடையாது, மற்ற மேக்னெட்ஸ் மாதிரி கிடையாது. இதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்னது? மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், எனர்ஜி டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அண்ட் ஆல்சோ இதோட பெர்ஃபார்மன்ஸும் மற்ற மேக்னெட்ஸோட கம்பேர் பண்ணும்போது சுப்பீரியராக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இதோட அப்ளிகேஷன்ஸ், எதுக்காக இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம், எதுக்காக இதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறோம்? ஃபார் EV, ஃபார் ரெனியூபிள் எனர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இதோடைய அப்ளிகேஷன். அண்ட் இந்த சின்டரிங் அப்படின்னு பார்த்தோம்ல, சின்டர்டு ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். அப்போ சின்டரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்னெட் மெட்டீரியல்ஸை ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுவாங்க விதவுட் மெல்ட்டிங். அப்படி பண்ணுறதுனால அந்த மேக்னெட்டை இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், அதனுடைய பெர்ஃபார்மன்ஸும் அதனால தான் இன்னும் நல்லா அதிகமாகுது. ஓகே, அண்ட் இட் ஆல்சோ மேக்ஸ் தம் மோர் ரெசிஸ்டன்ட் டு கரோஷன். ஓகே, ஸோ சின்டரிங்ன்றது என்னது? அந்த மேக்னெட் மெட்டீரியல்ஸ், இட் இஸ் அ ப்ராசஸ் வேர் மேக்னெட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஹீட்டட் டு ஹை டெம்பரேச்சர்ஸ் விதவுட் மெல்ட்டிங். ஓகே, ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்கீம் தான் நவம்பர் மந்த் நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வந்து நம்ம மினிஸ்டர் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே அந்த ஸ்கீம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்மளோட டார்கெட் என்ன? ஒரு வருஷத்தில் 6000 மெட்ரிக் டன் இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆல்மோஸ்ட் ஒரு 7000 crore ப்ளஸ் வந்து இதுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் பட்ஜெட் வந்து நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம். ஓகே, அண்ட் இதுக்காக ஒரு டெடிக்கேட்டட் பார்க்ஸுமே நம்ம வந்து செட்டப் பண்ண போகிறதா நம்ம கவர்மெண்ட் பிளானில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவர்மெண்ட் வந்து மினிஸ்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்னால் என்ன, சின்டரிங்னா என்ன ப்ராசஸ், எதுக்காக இதை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறோம். எஸ், ஓகே, ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். see you tomorrow.